ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரா, 5-6 மிளகு போட்டுட்டு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அடுப்பில் மேலே வைக்கணும். வச்சுட்டு அது மேலே வைக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கொதி வந்தோடனையும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். அது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப் ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் மாறி இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப் ரெடி. மோஸ்ட்லி குறைபாடு இருக்கவங்க, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சளி இருமலுக்கு கூட இது நல்லா கேட்கும். இது நல்லா இம்யூனிட்டி பவர் இருக்கிறதுனால முருங்கைக்கீரையில் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது.